ஹலோ காய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாமே நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம ஜிம்மனோட எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். பார்ட் 1ல் என்ன பார்த்தோம்னா, ஜிம்மன் உங்களை ஒரு சேலஞ்சாக எடுத்து உங்களை கரெக்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பாரு செக்கிட்ட. அவங்க 2 பேரும் அப்பா அம்மாவை பார்க்க வந்திருப்பாங்க. அதுலேருந்து கண்டினியூஷன் இதில் பார்க்கலாம்டா. சாரிடா, ரொம்ப நாள் நான் வீடியோ போடாமல் இருக்கேன். ஏன்னா ஒர்க் லோடு, கொஞ்சம் ஊருக்கு போனது, அதனால் கொஞ்சம் வீடியோ போட டிலே ஆகிடுச்சு. ஒய்ஃபை ப்ராப்ளம் வேறு. ஸோ கொஞ்சம் இப்போயும் ஆஃபீஸ் போகிறது தான் இருக்கேன். நான் கொஞ்சம் டைம் ஒதுக்கி இப்போது பேசிகிட்டு இருக்கேன்டா. தேங்க்யூ, ரொம்ப நாள் வெயிட் பண்ணதுக்கு. சீக்கிரமாக போட சொன்னீங்க, கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு, கோச்சிக்காதீங்க. இனிமேல் சீக்கிரமாக போட பார்க்குறேன் வீடியோ. ஓகேடா, அவங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஏஞ்சல் ஃபீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. வாங்க ஸ்ட்ரைட்டாக கற்றுக்குள்ளே போகலாம். ஜேகேவும் ஜிம்மினும் 2 பேருமே நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இப்படியே விடிய காலம் ஆகுது. ஏய் பேபி, எங்க நில்ல. ஏய் இல்லடி, ஒரே ஒரு கிஸ்டி. நல்லா கிட்ட வா. இது ஓகே. பேபி ஆடாம இரு பேபி. சூப்பராக இருக்கு உன் லிப்ஸு, நல்ல செரி மாதிரி. ஒரே உத தான் ஜிம்மின்னு ஜேகேவன். டேய் பைத்தியம். டேய் ஜிமின், ஏன்டா இப்படி உதச்சனா? டே பைத்தியம், யாரையோ கெஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு என்ன கெஸ் பண்ணிகிட்டு இருக்க பைத்தியம்? அப்போ தான் கண்ணை முழிச்சே பார்க்குறான். ஓ, இதெல்லாம் கனவா? எல்லாமே கனவு தாண்டா வெங்காயம். யார் அது இப்படி கிஸ் பண்ணிகிட்ருக்க? விட்ட உதட்டியை கடிச்சிருப்பா போல், அவ்வளோ வெறி. டேய் சும்மா ராஜமின். யாருன்னு தெரியல, ஆனால் அந்த பொண்ணு ரொம்பவே அழகாக இருந்தாடா. மேபி ஃப்யூச்சர் ஒய்ஃபாக இருக்கலான்னு நினைக்கிறேன். ஓ, அந்தளவுக்கு போயிடுச்சா சாருக்கு? ஆமாம், எதுக்கு என்ன எழுப்பிவிட்டேனா? அது ஏய் என்னடா பண்ணுற? எதுக்குடா எழுப்பிவிட்ட? அதுவா, சரி நம்ம அந்த பொண்ணை போய் தேட போகலாம். என்னது, எந்த பொண்ணு? அதான் நம்ம சேலஞ்ச். டேய் அதுக்கு இப்போ என்ன மணி ஆச்சு உனக்கு தெரியுமா? மணியை பாரு, மணி இப்போ தான்டா 4. ஏன்டா இப்படி பண்ணுற? ஏய் நீ தானே சொன்ன அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணி காட்டணும்னு சொல்லிட்டு, அதனால்தான். அதுக்குன்னு மணி 4 மணிக்கு ஏன்டா எழுப்பி விட்ற? எனக்கு 10 மணி ஆனாலும் விடியாதுடா, ஏன்டா இப்படி பண்ணுற? ஏய் ஜேகே, நீ என் உயிர் நண்பன் தானே, அதுக்குன்னு உயிரை எடுக்கூடாதா? ஏன்டா இப்படி பண்ணுற? நீ வா, இன்றைக்கி நம்ம போய் கண்டுபிடிச்சா அவன் அவளை எப்படியாவது அவள் வீட்டை கண்டுபிடிச்சிட்டுனா போதும், நான் கரெக்ட் பண்ணி கட்டுறேன். ஐயோ, உங்ககிட்ட அந்த சேலஞ்ச் போட்டதே தப்பாக போச்சுடா. என் தூக்கம் போதுடா உன்னால். என் பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருந்தால் ஏஞ்சுவா, இதை மிரட்டு போடா பாரு. அதுக்கப்புறம் ஜேகே கஷ்டப்பட்டு ஏஞ்சி குளிச்சுட்டு அப்படியே வரான். ஜிம்மினும் 2 பேரும் கிளம்புறானுங்க. எப்படியோ காலையிலே தூக்கத்தை கெடுத்துட்ட, இப்போ சந்தோஷமா? ரொம்பவே சந்தோஷம். இப்படி பிரச்சனை வச்சுக்கோ போடா. அதுக்கப்புறம் 2 பேரும் நடக்கிறானுங்க. அவங்க எல்லாமே கிராம சைடுனா சீக்கிரமாக ஏஞ்சிருவாங்கல்ல, எல்லாமே அவங்கவுங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க. டேய் விட்டா இந்த ஊரே சுற்றி காட்டுறோம் போல். டேய் எனக்கு தூக்கம் வருதுடா. ஏய் ஜேகே, இன்னும் ஒரு பொறுப்பாகவே இருக்க மாட்டேற? நானாடா பொறுப்பாக இல்லை, விட்டா இங்கே பாயை போட்டு படுத்துருவேன்டா. நைட்டும் தூக்கம் இல்லை, எப்படி கரெக்ட் பண்ணுறது, அது பண்ணுறது இது பண்ணுறதுன்னு பேசிக்கிட்டு கழுத்தறுத்த. இப்போயுமாடா? ஜேகே என்ன இருந்தாலும் நான் ஒரு சிஓ. மண்ணாங்கட்டி. என்ன சொன்னேன்? ஒன்றும் இல்லை சிஓ, வாங்க போகலாம். இதை சொல்லி மிரட்டுறதே போல. ஒரு நாள் நைட்டு தூங்கு, நல்லா தனக்காரி வச்சு அமுக்குறேன். என்னடா சொன்ன? ஒன்றும் இல்லை, போகலான்னு. அந்த பயம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் 2 பேரும் நடக்கிறான்னு கிட்டத்தட்ட அந்த ஊரே சுற்றி பார்த்துட்டானுங்க. வயன் மட்டும் காணவே காணோம். நீங்கள் எங்கே போனீங்கன்னே தெரில. டேய் காலையிலேருந்து சாப்பிட்லடா, இன்னும் எவ்வளோ தூரம்டா நடக்க வைப்ப?
முடியலடா ஜிமின். ஏய், இப்போதான்டா கொஞ்சம் தூரமே வந்திருக்கோம், அதுக்குள்ளே முடியலையா? டேய், நான் இன்னும் காலைல சாப்பிட்லடா. சாப்பிடாம ஒரு புள்ளைய அப்படி அலைய வச்சா பாவம்டா அது. பாவமா? நல்லா ஒர்க் அவுட்லாம் பண்ணுற, இது கூட நடக்க முடியலன்னா எப்பட்றா நீ? ஜிமின், காலையில் வெறுப்பேத்தாத, எனக்கு பசிக்குது. சோத்துக்கு செத்தப்பேன். சரி வா போய் சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு சின்னதாக ஒரு ஹோட்டல் இருக்குது, அங்கே தான் சாப்பிட்டுட்ருக்கானுங்க. டேய், நல்லா இருக்குல்லடா சாப்பாடு? நல்லா தான் இருக்குது, தின்னு. ஜிமின் 2 இட்லி தான் சாப்பிட்றான், அதுவே அவனுக்கு ஃபுல்லாகிடுது. ஜேகே 2 இட்லி, 2 பூரி, அப்புறம் தோசை, இப்போ பொங்கலும் வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கான். ஜிமின் பேனும் உட்காந்து பார்த்துட்ருக்கான். எப்படிடா சாப்பிட்ற? இவ்வளோ போது வயிற்றுல எங்கடா இடம் இருக்கு? கொண்டு வைக்கத்துடா, ஒழுங்கு அவன் தொட்டை பார்த்து சாப்பிடும். நான் சாப்பிட்டு 1/2 மணி நேரம் ஆச்சு, நீ எப்போ சாப்பிட்டு எழுந்திருத்த? விரு, இன்னும் கேசட் எடுத்துகிட்டு வரேன், நாங்கள் சாப்பிட்டு வரேன். டேய், அது வயிறா இல்லை கிணறாடா? போட போட போயிட்டே இருக்கு. டேய், கொண்டு வைக்காத, சாப்பிட்டுட்டு இருக்கோம்ல, பார்த்து தின்னு, அடைச்சிக்க போகுது. அதுக்கப்புறம் ஃபுல்லாக சாப்பிட்டு ஏந்துறான். இப்போ தான்டா கொஞ்சம் வயிறு ஃபுல்லாக இருக்குது. ஜிம்முன்னு திரும்பி இப்போ தான் கொஞ்சம் வயிறு ஃபுல்லாக இருக்குது. அட பாவி, இவ்வளோ தரத்தையும் வாழ்நாளில் நான் சாப்பிட்டதே இல்லைடா. ஜிமின், நீ ரொம்ப கண்ணு வைக்கிற, அப்போ நான் வரமாட்டேன், பார்த்துக்கோ. வந்து தோலை. அதுக்கப்புறம் திருப்பியும் நடக்கிறானுங்க. டேய், என்னால் முடியலடா, திருப்பி வீட்டுக்கே போயிடலாம்டா. சரி போகலாம் வா. அதுக்கப்புறம் அவனுங்களும் தேடி பார்க்குறானுங்க, எங்கேயுமே ஆளை காணோம். முடியல, இங்கே பஸ் எதுவும் ஓடாதுடா, திருப்பி நடக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு பஸ் வருது, அது ஊருக்குள்ளே போகிற பஸ் தான். அதுலேயே ஏறி போகிறானுங்க. கிட்டத்தட்ட அவங்க வீட்டுக்கு போய் நைட் ஆகிடுது. இவனுங்க பாட்டுக்கு நடந்து போயிட்டுருக்கானுங்க. கிட்டத்தட்ட அவங்க வீடை ரீச் பண்ணிட்டானுங்க. டேய், உனக்கு திருப்பி பசிக்கலை? ஜிமின் திரும்பி அவன் மறைக்கிறான். டேய், உன்னால் எப்பட்றா இப்படிலாம் இருக்க முடியுது? காலையிலேருந்து தேடி அவளை கண்டுபிடிக்க முடியல, ஏதாவது ஃபீலிங் இருக்காடா உனக்கு? ஆமாம், நான் ஃபீல் பண்ணி என்ன பண்ண போகிறேன்? நீ தான்டா சேலஞ்ச் வச்சேன், அதுக்கு என்னையும் சேர்த்து இப்படி அலைய விடுவியா? உன் கூட வந்து சேர்ந்தன்ல, என்ன உதக்கண்டா ஜிமின். அப்புறம் சியோட ஃப்ரெண்டுனா கொஞ்சம் சியோவுக்கு ஹெல்ப் பண்ணும்ல, அவனை இதை சொல்லிடுறான். வா போகலாம். அதுக்கப்புறம் அவனுக்கு கிட்டத்தட்ட அவங்க டிஸ்டன்ஸ் வந்து ஒரு 10 கிலோமீட்டர் அந்த மாதிரி தான் இருக்குது. அங்கே வந்து பஸ் வராது, நடந்து தான் போனோம். அங்கே ஒரு மரம் இருக்குது, யாரோ உட்காந்துருக்க மாதிரி இருக்குது. டேய் சிக்கே, என்னடா? டேய், அங்கே பாரு, அந்த மரத்துக்கிட்ட யாரோ இருக்க மாதிரி இருக்கு. அதுவும் அந்த பெரிய மரம், ஆலமரம். எனக்கு ஏதோ பயமாக இருக்குடா. டேய், பைத்திய மாதிரி வளராத. எதுவும் ஒன்றும் இல்லை, வா போகலாம், கிட்ட தானே இருக்குது வீடு. டேய், நல்லா உத்துப்பாடுறா, அங்கே யாரோ உட்காந்துருக்க மாதிரி இருக்கு. அங்கே ஜேகே பார்க்குறான், அங்கே யாருமே இல்லை. ஏய், அங்கே தான் யாருமே இல்லை, என்ன தூக்க கலக்கமாக இருக்கா? டேய், நல்லா உத்துப்பாடுறா, அங்கே யாரோ உட்காந்துருக்காங்க, ஏதோ ஒரு பொண்ணு மாதிரி இருக்குடா. அதுக்கப்புறம் திருப்பியும் ஜேகே பார்க்குறான், அந்த இடத்துல யாரோ உட்காந்துதான் இருக்காங்க. ஏய், இங்கே யாராவது பாட்டி யாராவது அந்த மாதிரி உட்காந்துருக்கலாம். டேய், அது பாட்டி மாதிரி இல்லைடா, ஏதோ வயசு பொண்ணு மாதிரி இருக்காடா. இப்போ என்ன பண்ணலாம் ஜேகே? ஓடிடலாமா? ஜேகே கிட்டத்தட்ட ரெடியாக இருக்கான் ஓடுறதுக்கு. டேய், நான் இப்போது 1 2 3ன்னு சொல்லுவேன், ஓடிடலாம். ஓகே ஜேகே? ஓடிடலாம். அதுக்கப்புறம் ஜிமின் 1 தான் சொல்கிறான். ஜேகே ஓட்ட முடிச்சு ஓடிடுறான். ஜிம்னால் பிடிக்கவே முடியல. என்னடா தலை தெரிச்சு ஓடிட்டு இருக்காயுமே.
டேய் ஜேகே நில்லுடா. அவன் காதுலே வாங்கல. கிட்டத்தட்ட ஜேகே வீடே பிடிச்சிருப்பான். அந்தளவுக்கு வேகமாக ஓடுறான். ஜிமினும் ஓடிட்டுருக்கான். கரெக்டாக அந்த மரத்தை கிராஸ் பண்ணும்போது அந்த உட்காந்துருந்த உருவம் ஜிமினை நோக்கி ஓடி வருது. ஜிமின் அதை பார்த்துக்கிட்டே ஓடினனால கீழே விழுந்துடுறான் ஒரு பள்ளத்தில் தடுக்கி. ஐயோ, என்னை எதுவும் பண்ணிடாதீங்க ப்ளீஸ், ப்ளீஸ் என்ன எதுவும் பண்ணிடாதீங்க ப்ளீஸ். ஜிமின் என்ன தான் வீரமாக இருந்தாலும் அவனுக்கு கொஞ்சம் லைட்டாக இந்த பேய் விஷயம் அதெல்லாம் கொஞ்சம் பயம் இருக்குது. ப்ளீஸ் என்ன எதுவும் பண்ணிடாதீங்க ப்ளீஸ் அப்படின்னு கண்ணை முடிக்கிறான். அங்கேருந்து சிரிப்பு சத்தம் வருது. என்ன இந்த காலத்தில் இப்படி பயப்படுறீங்க? அதுக்கப்புறம் தான் அவன் கண்ணை திறந்தே பார்க்குறான். அது வேறு யாரும் இல்லை, நீங்கள் தான். ஹேய், நீ நீ எப்படிங்க? அதுவும் நீ என்ன பேயா? நானா பேயா? சார், பார்த்தா படித்தவங்க மாதிரி இருக்கீங்க, ஆனால் பேய்க்கெல்லாம் பயப்படுறீங்க. அதுவும் இல்லாமல் நான் இந்த போகிற வழியில் இருக்கவங்கெல்லாம் பயமுறுத்திட்டு இருப்பேன், சும்மா டைம் பாஸ். எவ்வளோ நாள் வீட்டிலே இருக்கிறது? அப்போ தான் இன்றைக்கி நீங்கள் மாட்டினீங்க. அதுக்கு இப்படியே வச்சு செய்வீங்க? என் காலில் அடிபட்டுருச்சு, பார்த்தா லைட்டாக ப்ளீட் ஆகுது அவன் காலில். ஐயோ சாரி சாரி சார், என்னை ஜிமின்னே கூப்பிடு. ஓகே சாரி ஜிமின், எனக்கு தெரியாது. நான் ஆக்சுவலாக சும்மா தான் பயன்படுத்தலான்னு வந்தேன். நீங்கள் பயப்படுவீங்க கூட எனக்கு தெரியாது. அதுவும் நீங்கள் பார்த்தா படித்தவங்க மாதிரி இருக்கீங்க, அதுக்குன்னு பயம்லாம் இருக்காதா? ஐம் ஸோ சாரி. வாங்க, எங்கள் வீடு பக்கத்தில் தான் இருக்குது, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுறேன். பரவாயில்ல, நான் இங்கேருந்து கிளம்புறேன். ஐயோ இல்லை, எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இருங்க, நான் நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி விட்றேன். இங்கே திரும்பி பார்த்தா ஜேகேவை ஆளவே காணோம். கூட வந்தவனை இப்படியாட கோத்து விட்டு ஓடுவேன், அது இவ்வளோ முன்னாடி அசிங்கமாக போச்சு. சே. அதுக்கப்புறம் ஜிமின் அங்கே அவ கூட போகிறான், ஒயன் கூட. ஐம் ஸோ சாரிங்க, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் பண்ணேன், இந்த அளவுக்கு அடிப்படுவோன்னு நினச்சி பார்க்கல, சாரி. இட்ஸ் ஓகே. கீழே விழ வச்சுட்டு சாரி கேட்டால் மட்டும் என்ன ஆகிட போகுது? எக்ஸ்கியூஸ் மீ. ஒன்றும் இல்லை. சரி, நீங்கள் உங்கள் பேர் என்ன? என் பேர் ஒயன். நீ ஆக்சுவலாக யார்கிட்டையும் இதை பற்றி சொல்லாதீங்க. இங்கே ஒரு பொண்ணு இறந்துட்டா. சும்மா அவளை மாதிரி வேஷம் போட்டு சுற்றிட்டுருக்க. நைட்டெல்லாம் வீட்டில் இருக்க செம்ம போர் அடிக்கும். எங்கள் அப்பா கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டு, எனக்கு அம்மா இல்லை. அவர் நிறையா குடிப்பார், அதனால்தான். அவர் வீட்டில் இருக்க மாட்டார்ல. எனக்கு இது வீட்டில் தனியாக இருக்க போர் அடிக்கும். இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தால் கொஞ்சம் டைம் பாஸ் ஆகும், அதனால தான் இப்படி பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் ஆக்சுவலாக ஸோ சாரி, நான் இதை வேணுன்ட்டே பண்ணலை. பரவாயில்ல. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிவிடுங்க. சாரி சாரி, ரொம்ப ரொம்ப அதிகமாக டச் பண்ணிட்டேன்னா. அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுறான். அப்போ தான் ஜேகே வரான். என்ன ஜிமினை காணோம், ஒருவேளை பேய் தூக்கிட்டு போயிடுச்சா? ஜிமின், டே ஜிமின், எங்கடா போனேன்? உங்கள் அப்பா அம்மாவுக்கு யாரா பதில் சொல்லுவா? ஜிமின், டே ஜிமின். தேடி பார்க்குறான், கிடைக்கவே இல்லை. அங்கே பார்த்தா அவனோட வாட்ச் விழுந்து கிடக்கு. ஐயோயோ, பேய் தான் தூக்கிட்டு போயிடுச்சா? போச்சு, அவங்க அப்பா அம்மா என்ன செய்ய போகிறாங்க? டே ஜிமின், எங்கடா போனேன்? ப்ளீஸ் வந்துடுடா டே. அதுக்கப்புறம் கொஞ்சம் நடந்து வரான். கிட்டத்தட்ட ஒயன் வீடு ரொம்ப கிட்ட தான், ஜிமின் வீடு கிட்ட தான். அப்போ தான் அவன் பேசுகிற சவுண்டு கேட்குது. ஜிமின், ஜிமினோட சத்தம் கேட்குது. அப்போ ஜிமின் உயிரோடு தான் இருக்கான். டே ஜிமின், ஜிமின். அதுக்கப்புறம் ஒயன் வீட்டுக்கே வந்துடுறான். ஹே ஜிமின், ஓடி வந்து ஹக் பண்ணிக்கிறான். டே, நீ உயிரோடு தான் இருக்கியா? ஏன் செத்து போயிட்டேன்னு நினச்சியா? டேய் சுமாரா, நான் வேகமாக ஓடிட்டேன், நீ பின்னாடி வரேன்னு பார்த்தேன். ரொம்ப தூரம் போனதுக்கப்புறம் தான் பார்த்தேன் உன்னை காணோம். அதுக்கப்புறம் தான்டா பேய் என்னை கொன்னாலும் பரவாயில்லன்னு உன்னை தேடி வந்தேன்.
அவ்வளோ பாசம். தூ டேய், உனக்கு தெரியும் இவ்வளோ தூரம் வந்திருக்கா, ஒரு புள்ளைய இப்படி தான் பண்ணுவியா? அப்படியே வச்சேண்ணா வரேன் வரலன்னு பார்க்காம அப்படியாடா ஓடுவேன், ஒலிம்பிக்கில் ஓடுற மாதிரி. டேய் சாரிடா. அப்புறம் தான் அவன் கால் பார்க்குறான். ஏய் என்னடா ஆச்சு இது, எப்படி கீழே விழுந்த? அதுவா, ஓடிட்டு இருக்கும் போது கல் தடுக்கிடுச்சுடா. பார்த்துருக்க மாட்டியா, பாரு எப்படி ரத்தம் வருது. ஆமாம், இது அந்த பொண்ணு தானே? ஆமாம், எந்த பொண்ணு? ஒன்றும் இல்லை, உங்களை நாங்கள் வர வழியில் பார்த்தோம். ஒரு பையனை சலார் சலார்னு வச்சுட்டு இருந்தீங்களே. ஆ அதுவா, என் ஃப்ரெண்டுக்கிட்ட தப்பாக நடந்துக்க பார்த்தான், அதனால தான், வேறு எதுவும் இல்லை. சரி சரி ஜிமின், நீ வாங்காமறா அப்படின்னு கிட்ட காதுகிட்ட சொல்கிறான். அப்படியே வச்சோன்னு வச்சுக்கோ, வாய மூடு. என்ன 2 பேரும் தனியாக பேசிகிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, சீக்ரெட்ஸ் இருக்க தானே செய்யும். இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டேன். ஒரு இன்ஜெக்ஷன் வேணால் போட்டுக்கிறீங்களா? எது இன்ஜெக்ஷனா? ஓகேடா, இதோட கண்டினியூஷன் பார்ட் 3ல பார்க்கலாம். ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த ஃபேஸ்புக்கில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் கைஸ். பாய் அம்மி, சராங்கே.